Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா automation anywhere 360ல எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து automation anywhere வெர்ஷன் 11 அதுக்கப்புறம் வெர்ஷன் 10ல வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து டைப் டிக்ளர்டாக இருக்காது. ஒன்லி 4 டைப்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? டேட், நம்பர், ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளே நம்ம எல்லாமே வந்து மேனிப்புலேட் பண்ணிடுவோம். பட் automation anywhere 360ல அப்படி இல்லை. ஓகேங்களா? நம்ம மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர், பூலியன், அதுக்கப்புறம் டேட், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வேரியபிள்ஸ் லேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் ஆட்டோமேஷன் எனிவேர் 360ல இருக்குது. ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல டெவலப்பராக RPA டெவலப்பராக வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வேரியபிள் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் ஆட்டோமேஷன் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப் ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் டாஸ்க் பார்ட்னு இருக்குது. ஸோ நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டாஸ்க் பார்ட் நேம் கொடுத்துக்கிறேன். வேரியபிள் சொல்லிட்டு கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் எடிட்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கோட் எடிட்டர் விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கோட் எடிட்டர் விண்டோ இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்ன்னு இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேரியபிள் பெயின் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. வேரியபிள் பெயின் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சர்க்கிள் ஆப்ஷன்ஸ். அதில் கிளிக் பண்ணால் நமக்கு டெலீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் காப்பி வேரியபிள் டு ஷேர்ட் வேரியபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா யுவர் வேரியபிள் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறது, அதாவது கஸ்டம் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப் வேரியபிள், நீங்கள் வந்து ரேண்டமாக கோடுக்குள்ளே எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் எனிவேர் 2019 டெமோ பேக்கேஜ்னு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிளிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ டபுள் கோடேஷன் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய ப்ரீ டிஃபைன்ட் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியபிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிஸ்டம் வேரியபிள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் டிக்ஷனரி வேரியபிள் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் நம்பர் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைண்டாக நமக்கு வேல்யூ வந்து த்ரோ பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் இது வந்து மெசேஜ் பாக்ஸில் ஆட் பண்ணிட்டு நீங்களே ஓனாக கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே நமக்கு கிரியேட் வேரியபிள்னு சொல்லிட்டு வந்துடுது. டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து நமக்கு வந்து அப்ளை, அதாவது செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டைப்புங்கிறது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 12 டைப்ஸ்ன்னு சொன்னேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங், நம்பர், டேட், டைம், பூலியன், ஃபைல், விண்டோ, கிரெடென்ஷியல். கிரெடென்ஷியல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்லேருந்து நம்ம கிரெடென்ஷியல் சேவ் பண்ணிட்டு ரிட்ரைவ் பண்ணிப்போம். லிஸ்ட், டிக்ஷனரி, ரெக்கார்ட், டேபிள், ஃபார்ம், செஷன். செஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும்போது செஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். செஷன் நேம் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டைப் டிக்ளேர்டு வேரியபிள் கான்செப்டாக இருக்கிறதுனால நீங்கள் இதை கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா டைப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் எனிவேர் கான்செப்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். உங்களால் ஈஸியாக டெவலப்பும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின வீடியோ எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சரில் போடுவோம். ஓகேங்களா? அதனால் ஸ்டே டியூன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருந்த ஸ்ட்ரிங் டைப் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நேம் கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷன் நான் எதுவும் கொடுக்கறதில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அஸ் இன்புட், யூஸ் அஸ் அவுட்புட்னு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கான்ஸ்டன்ட் ஒன்லி, கான்ஸ்டன்ட் ரீட் ஒன்லின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் இன்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து அவுட்புட்டாக வேற ஒரு டாஸ்க் பார்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவர் பண்ணிக்கலாம். பட் இந்த வேரியபிளை வந்து நீங்கள் வேற ஒரு டாஸ்க் பார்ட்லேருந்து அவுட்புட்டை வந்து இதை ரிட்ரைவ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மாடிஃபையே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதான் கான்ஸ்டன்ட்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம் இதில் மணின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட்ங்கிற டிக் எடுத்துட்டேன்னா எனக்கு யூசஸ் இன்புட்டுங்கிறது வந்து எனேபிள் ஆகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் இன்புட் வந்து
கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே போல் யூசர்ஸ் அவுட்புட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே உங்களால் பேரலாக பண்ணிக்க முடியும். அதாவது வேற ஒரு டாஸ்க் பார்ட்லேருந்து நீங்கள் அவுட்புட் வாங்கிட்டு அதே போல் வேற ஒரு டாஸ்க் பார்ட்க்கு நீங்கள் அவுட்புட் சென்ட் பண்ணவும் முடியும். இந்த நீங்கள் கிரியேட் பண்ணுற வேரியபிள் அதே கான்ஸ்டன்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி நீங்கள் அவுட்புட் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் வேற ஒரு டாஸ்க் பார்ட்க்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். போக போக நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுறேன் டிக் மார்க். ஓகேங்களா? எடுத்து விட்டுட்டு டிஃபால்ட் வேல்யூவும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் வேரியபிள் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நான் ஆக்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஆக்ஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஆக்ஷனுங்கிறது தான் கோட் நமக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து யூசர் இன்புட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதுவும் கோட் அடிக்க மாட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் பாக்ஸ்க்கான யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரைட் சைடில் ஈச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐக்கான் தான் என்ன வேரியபிள் இங்கே இன்செர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேரியபிள் மட்டும்தான் உங்களால் இன்செர்ட் பண்ண முடியும். இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் இன்செர்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்செர்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஏ வேரியபிள்னு வருது. ஓகேங்களா? அந்த பாக்ஸ் என்ன வேரியபிள் டைப்போ ஸோ அது மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ரிங் வேரியபிள் ஆட் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். அப்போ தான் இங்கே இருக்கிற எரர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெக்ஸ்ட் ஒன் வேரியபிளில் இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி வேரியபிள் டு சேட் கிளிப்போர்டுன்னு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மல்டிபிள் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரீ எடிஷனுங்கிறதுனால ஸோ ஒரு யூசர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இது பெருசாக நமக்கு யூஸ் ஆகாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் வேரியபிள் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இப்போ எடிட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எடிட் கொடுத்துட்டு நான் வந்து கான்ஸ்டன்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு வேல்யூ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன என்டர் பண்ணுறேன்னா வெல்கம் டு ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏஏ மீன்ஸ் ஆட்டோமேஷன் எனிவேர். ஸோ அப்ளை கொடுத்துட்டு திருப்பவும் அப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் ஒன் வேரியபிளில் வேல்யூ அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாயிங் டு யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளுடைய லோக்கல் சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது வந்து ரன் ஆகும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பார்ட் வந்து க்ளவுடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆகிட்டு எனக்கு ரன் ஆகிடுச்சு. வெல்கம் டு ஏஏன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து பாட் ரன் ஆகிட்டு முடிச்சிச்சு. ஏன்னா ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் இங்கே இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃபால்ட் வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் வேரியபிள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரீ டிஃபைன்ட் வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? நம்மளால் இதை எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸில் இந்த சிஸ்டம் வேரியபிள் ஒரு வேரியபிள் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வேரியபிள் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்செர்ட் வேரியபிள் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வேரியபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி, டாஸ்க் நேம் டாஸ்க் நேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன டாஸ்க் நேம் பண்ணிட்டு இருக்கோமோ அது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுத்தோடனே as usual வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பார்ட் வந்து டிப்ளாய் ஆகுது. டிப்ளாய் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். வெல்கம் டு ஏஎன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம் வேரியபிள் பாட் ஸ்லாஷ் வேரியபிள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டாஸ்க் பார்ட்டோட நேம். ஓகேங்களா? ஸோ இந்த வெல்கம் டு ஏங்கிறது ஃபஸ்ட் ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள். ஓகேங்களா? க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வந்து நம்ம வேரியபிள் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.